शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। श्री गुरुभ्यो नमः। प्रबोध सुधाकरं कर्तृत्व भोक्तृत्व प्रकरणं 133வது श्लोकम्। यद्वत् सूर्ये अभ्युदिते स्वव्यवहारं जनः कुरुते तं न करोति विवस्वान् न कारयति तद्वत् आत्मापि। ஆத்மா எல்லா காரியத்தையும் செய்யறது கர்த்தா அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ, அதே மாதிரி செஞ்ச கர்மாவுக்கு பலத்தை அனுபவிக்கிறது போக்தா அப்படின்னு நினைக்கிறோமோ, அது பேரு தான் ஆத்மாவுக்கு. அதுக்கு கர்த்தத்துவமும் இல்லை, போக்திருத்துவமும் இல்லை. நிஜமா பார்த்தா அது என்ன பண்ணிது, என்ன அனுபவிச்சதுன்னு கேட்டா ஒன்னும் சொல்ல தெரியாது, சொல்ல முடியாது. அதான் யோசிக்காம சொன்னா சொல்லலாம், விவகாரத்துல அப்படிதான் நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நான் தான் அந்த பலத்தை அனுபவிக்கிறேன்னு சொல்லலாம். கர்த்தத்துவம் போக்திருத்துவம் உண்டு. ஆனா அந்த ஆத்மாவை தனியா பிரிச்சு பார்த்தோமானால் அதுக்கு கர்த்தத்துவமும் இல்லை, போக்திருத்துவமும் இல்லை அப்படிங்கிறத சொல்லணும். அப்படியானா கர்த்தத்துவம் போக்திருத்துவம் இல்லாத ஒரு ஆத்மாவுக்கு கர்த்தா போக்தா அப்படிங்கிற பேர் எப்படி, இது எப்படி வர முடியும்? அது பண்ணலேன்னு சொன்னா ஜடமான இந்த சரீரம் ஒண்ணும் பண்ண முடியாதே. ஆத்மா இல்லாட்ட இந்த ஜட சரீரம் என்ன பண்ணும்? பண்ணவே முடியாது. அதுக்கு ஏதாவது சுகதுக்க போகம் உண்டோ? ஜடமாச்சே, அதுக்கு ஏது சுகதுக்க போகம்? அதனால ஆத்மாதான் கர்த்தா, ஆத்மாதான் போக்தான்னு சொல்ல வேண்டாமோ அப்படின்னு நமக்கு சந்தேகம் வரும். அதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் கொடுத்து சொல்றார். இந்த பிரகரணம் பூரா 5-6 ஸ்லோகம் இருக்கு. இந்த பிரகரணத்துல ஆத்மாவுக்கு நிஜத்துல கர்த்தத்துவமும் கிடையாது, போக்திருத்துவம் கிடையாது. ஆனா பேர் அதுக்குதான் வரும். ஆறு கர்த்தான்னு கேட்டா ஆத்மாதான் கர்த்தா. ஆறு போக்தா, இக்கர்த்தத்தை அனுபவிக்கிறவர் யார் அப்படின்னு சொன்னா ஆத்மா. பேரு வரும், விவகாரத்துக்கு வரும். ஆனா வாஸ்தவம் அப்படி இல்லை அப்படிங்கறத சொல்லணும். இதுக்கு ஒரு அழகான திருஷ்டாந்தம் கொடுக்கிறார். சூரியனை உதிக்கிறாரோ இல்லையோ, சூரியனை உதிச்சாதான் எல்லா பிராணிகளும், மனுஷர்கள்னு இல்லை, மற்ற பிராணிகள் கூட தூக்கத்திலேருந்து எழுந்து தன் தன் வேலையை கவனிக்கிறது. சூரியன் அஸ்தமனம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டா அப்ப அநேகமா எல்லா பிராணிகளும் தன் வேலையெல்லாம் நிறுத்தின்னு அது பாட்டு தூங்க ஆரம்பிச்சிடும். அப்பனா ஜனங்கள் வேலை பார்ப்பதற்கு, அதாவது தன் தன் விவகாரத்தை ஒழுங்காக நிர்வாகம் பண்ணுவதற்கு சூரியன் காரணம் சொல்லணுமா வேண்டாமா? சூரியன் தான் காரணம். யத்வத்னா ஒரு திருஷ்டாந்தம். சூரியே அபியுதிதே ஸ்வவ்யவஹாரம் ஜனः குருதே. ஒரு பகல் வந்தாச்சு, சூரியன் உதிச்சாச்சுன்னு சொன்னா பகல் வந்து விடுறது. உடனே அன்னைக்கு செய்ய வேண்டிய காரியங்கள்லாம் இவனுக்கு சேர்ந்து விடுறது. இத்தனை மணிக்கு இது செய்யணும், இத்தனை மணிக்கு இது செய்யணும்னு பிளான் போட்டு எல்லாம் நடக்கிறது. ராத்திரி ஆயிடுத்து, சூரியாஸ்தமனம் ஆயிடுத்து அப்படின்னு சொல்லிட்டாக்க சரி இதோட முடிஞ்சு போச்சு, 10 மணி 11 மணி அதோட அப்ப தூங்க வேண்டியதுதான் அப்படின்னு தூங்கிடுறானோ இல்லையோ. அப்ப என்ன ஆறுது? எத்வத் இந்த சூரியே அபியுதிதே, சூரியன் இருக்கும்போது இவனுக்கு வேலையில பிரவருத்தி ஏற்படுறதுங்கிற காரணத்தினாலே சூரியன் இதுக்கு காரணம்னு சொல்லுவோம். ஆனா இவன் செய்யற வேலையெல்லாம் சூரியனா செய்தார்? சூரிய பகவானா இவன் பண்ற வேலையெல்லாம் பண்ணினார்? இல்ல, அவர் பண்ணினார்னு சொல்ல முடியாது. சரி, அவர்தான் இவனை தூண்டி இந்த காரியங்களை செய்வித்தாரா அப்படின்னு கேட்டா அதுவும் இல்லை. அவர் பாவம் வெளிச்சத்தை கொடுத்தாரு, அவ்வளவுதான்.
அந்த வெளிச்சத்தை உபயோகப்படுத்திட்டு இவன் பாட்டி வேலை பண்ணிக்கிறான் இல்லையா? இவன் பண்றது தானே தான் பண்றான், அவர் ஒன்றும் பண்ணல. ஆனா அவர் வந்தாதான் தானே பண்றான்னா எப்ப வேணாலும் பண்ணிக்கலாமே, எதுக்காக சூரிய உதயத்துக்கு அப்புறம் பண்றான் அப்படின்னு சொன்னா, சூரியன் கொடுக்கக்கூடிய வெளிச்சத்தை உபயோகப்படுத்திக்கிறான் தன்னுடைய விவகாரத்துக்கு மனிதன். மற்ற பிராணிகளும் அப்படிதான் இல்லையா? அதனாலே இவன் பண்ணக்கூடிய விவகாரத்துக்கு காரணமாக அந்த சூரிய வெளிச்சத்தை நாம சொன்னாலும் கூட இந்த விவகாரத்தோடு சம்பந்தப்பட்டதாக அந்த சூரியனை நாம சொல்வது நியாயமா இருக்குமான்னு கேட்டா கிடையாது. சூரியே அபியுதித்தே ஜனஹா ஸ்வவியவகாரம் கொடுத்தே. சூரியன் உதயம் ஆயிடுச்சுன்னு சொன்னா ஜனங்கள் தன் தன் விவகாரத்தை கவனிக்கிறார்கள், செய்கிறார்கள். ஆனா விவஸ்வான் தன் நகரோதி, அந்த காரியங்கள் எல்லாம் அந்த விவகாரத்தை எல்லாம் சூரியன் ஒன்றும் பண்றதாக சொல்ல முடியாது, அது பண்றது இல்லை. காரயத்தி, இவனை தூண்டி வச்சு செய்விக்கிறதா அப்படின்னு சொன்னா அதுவும் கிடையாது. தத்வத் ஆத்மாபி, இந்த ஆத்மாவும் உண்மையில எந்த விவகாரத்தையும் செய்யவே இல்லை, செய்விக்கவும் இல்லை. ஆனா அயம் கரோதி காரயத்தி அப்படின்னு எல்லாம் பேர் வருது. இது இல்லைன்னு சொல்றதுக்காகத்தான் இந்த ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்காதவன் தான் ஆத்மாவே கர்த்தாவாகவும் காரயிதாவாகவும் அதனுடைய பலத்தை அனுபவிக்கிறவனாகவும் நினைச்சுட்டு இருக்கான். ஆத்மஸ்வரூபத்தை மாத்திரம் தெரிஞ்சு விட்டான்னா அவன் உன்னை செய்யறதும் இல்லை, வைப்பதும் இல்லை அப்படின்னு கீதையில சொல்லிருக்கு. அங்க உதாரணமா என்ன காண்பிச்சிருக்கு? ஹே அர்ஜுனா, யேனம் வேத்தி ஹந்தாரம் யச்சைனம் மன்யதே ஹதம் உபௌதௌ ந விஜானீதா நாயம் ஹந்தி ந ஹன்யதே. இது ஒண்ணு. இவனை ஹந்தா, அங்க யுத்த பிரசங்கமா இருக்கிறதுனால ஹந்தான்னு சொன்னார். யாரு ஆத்மாவை இவ்வளவு பேரை கொல்லக்கூடியவனாக ஹனனகர்த்தாவாக நினைக்கிறானோ, இவர்களால கொல்லப்பட்டவனாக எவன் தன்னை நினைக்கிறானோ, இவன் ரெண்டு பேருமே ஆத்ம ஞானி இல்லை. ஆத்மா தெரியாது இவாளுக்கு. ஏன்னா ஆத்மா கொல்லக்கூடியதும் இல்லை, கொல்லப்படுவதும் இல்லை. வேதாவி நாசினம் நித்யம் யேன மஜம் அவ்யயம் கதம் ச புருஷ பார்த்த கம் காதயதி ஹந்தி கம். இந்த அவிநாசியான ஆத்மஸ்வரூபத்தை ஒருத்தன் தெரிந்து கொண்டு விட்டானே ஆனால் அவன் எப்படி ஒருத்தனை கொல்ல முடியும், எப்படி ஒருத்தனை கொல்ல வைக்க முடியும்? நீ கொல்லு அப்படின்னு சொல்லி தூண்ட முடியும் அப்படின்னு அந்த ஆத்மஸ்வரூபத்துல இது சேராத விஷயம். இந்த கர்த்திருவம் அல்லது காரயத்திருவம் அப்படிங்கிறது ஆத்மஸ்வரூபத்தோடு சேராத ஒரு விஷயம். ஆனா நமக்கு பிராந்தியில அஜானத்தால தெரியுது நாம தான் கர்த்தா, நாம தான் போக்தா அப்படின்னு. அப்படிங்கறதான் இந்த கீதா ஸ்லோகம் காண்பிக்கிறது நமக்கு. அதனால்தான் ஆத்மாவை தெரிஞ்சு விட்டான்னா அவன் கர்த்தா ஆக முடியுமா, அவன் காரயிதா ஆக முடியுமா, அவனை யாரையாவது கொல்ல சொன்னா கொல்ல முடியுமா அவனால, இல்ல கொல்ல வைக்கவாவது முடியுமா? ஒண்ணும் முடியாதே அப்படின்னு சுவாமி சொல்றாரு. அதனாலே ஆத்மாவுடைய சாநித்தியத்துல அது இருக்கும்போது அதனுடைய சூரியனுடைய வெளிச்சத்துல எப்படி ஜனங்கள் காரியத்தை பார்க்கறதோ வேலை செய்யறதோ, அதே மாதிரி இந்த ஆத்மஸ்வரூபத்தினுடைய சைதன்யங்கிற ஒரு வெளிச்சத்தினாலே அதனாலே அதனுடைய சாநித்தியத்துல நம்மளுடைய காரியகரண சங்காத்தம் அப்படின்னு சொல்றோமே, அதாவது இந்த சரீரம் இந்திரியங்கள்லாம் இதுகள்லாம் வேலை செஞ்சிட்டு இருக்கு. அது தன்னால என்ன பண்ண முடியுமோ அப்பேற்பட்ட வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருக்கு. நல்லது கெட்டது எல்லாமே அதனால பண்ணிட்டு இருக்கு. இதுக்காக ஆத்மாவுக்கு கர்த்தத்துவமும் இல்லை, போக்திருத்துவமும் இல்லை. கர்த்தத்துவம் போக்திருத்துவம் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறது அஜானத்தினால தெரியக்கூடியதே தவிர இது வாஸ்தவம் கிடையாது. அதே மாதிரி இன்னொரு உதாரணம் சொல்றார். லோஹே ஹுதபுக் வியாப்தே லோகாந்தர தாட்யமானேபி தஸ்யாந்தர்கத வன்ஹேஹே கிம் ஸ்யான் நிர்காதஜம் துக்கம். லோகம் இரும்பு, ஹுதபுக்னா அக்னி நெருப்பு. லோகே ஹுதபுக் வியாப்தே, இரும்பு அக்னியால வியாபிக்கப்பட்டு இருக்கும் போது ஒண்ணும் இல்ல. ஒரு இரும்பை வளைக்கணும்னு சொன்னா அதை முதல்ல பழுக்க பழுக்க அக்னியில போட்டு நல்லா
காய்ச்சுவான். காய்ச்சறதுன்னா அது என்னன்னா பழுக்க பழுக்க சவப்பா ஆகிற பரியந்தம் அந்த இரும்பை நெருப்புல போட்டு வச்சிருப்பான். அதுக்கப்புறம் அதை எடுத்து இன்னொரு லோகத்தினால அதை அடிச்சு தட்டுவான். இன்னொரு இரும்பால சுத்தியிலோ வைத்தியிலோ எதையோ வச்சு அதை வந்து நல்லா தட்டி லோகாந்தர தாட்யமானேபி தட்டும் போது அது இவனுக்கு எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்தாப்புல வளைஞ்சு கொடுக்கும். அந்த நெருப்புல நன்னா பழுக்க பழுக்க காய்ச்சப்பட்ட அந்த லோகத்தை இவன் தட்டினான்னா இவனுக்கு என்ன ஆக்காரம் வேணுமோ அந்த ஆக்காரத்துக்கு அது வளைஞ்சு கொடுக்கும். இப்ப அவர் என்ன சொல்றார், இப்ப இரும்பால அடி விழறது, எதுக்கு அடி விழறது? அந்த லோகத்துக்கு விழறது. அதனாலதான் அந்த லோகமானது வளையிறது. ஆனால் இப்படி வளையும் போது அதுல உள்ள அந்த நெருப்பு வளைஞ்சு போயிடுமோ? அக்னி நெருப்பு இருக்கே, அதுவும் இங்க வளைக்கும் போது வளைஞ்சு போயிடுமா? என்ன சொல்றது? அது வளையாது. இரும்புக்கு அடி விழும்போது நெருப்புக்கும் சேர்த்து அடி விழுந்து விட்டதோ அப்படின்னு கேட்டா இல்லைன்ட்டார். அது வந்து அந்த லோகத்துக்கு தான் அடி விழுந்தது. அது நன்னா காஞ்சிருக்கு, நெருப்பா இருக்கு, அதனால அதுல நெருப்புக்கு விழுந்ததுன்னு சொல்ல முடியாது. நெருப்புக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. அடி விழாது, அது வளைஞ்சு கொடுக்காது. ஆனா தெரியும் வளைஞ்சா மாதிரி. அந்த இரும்பை இன்னொரு இரும்பால அவன் போட்டு அடிக்கும் போது நெருப்பையும் சேர்த்து அடிக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனா அடிக்கிறது இரும்ப மாத்திரம்தான். ஏன்னா அது மாத்திரம்தான் வளையிறது. அது வளையும் போது அந்த நெருப்பும் சேர்ந்து வளைஞ்சா மாதிரி தெரிஞ்சாலும் நெருப்பு வளையல, அதுதான் வளையிறது. அதுதான் சொல்றார். இந்த மாதிரி அந்த லோகத்தை நெருப்பாக ஆக்கி அதை போய் இன்னொரு லோகத்தினால அடிக்கும் போது தஸ்யாந்தர்கத வன்னேஹி, அந்த லோகத்துக்குள்ளே ஏறி இருக்கும் அந்த அக்னிக்கு கிம் சியாத் நிர்காதஜம் துக்கம், இந்த மாதிரி அடிபட்ட வலி தெரியுமா அப்படின்னு கேட்கிற. நெருப்புக்கு தெரியாது, அதுக்கு அதோட சம்பந்தம் இல்லை, அதனால தெரியாதுன்னு. இந்த உதாரணத்தை அப்படியே எடுத்துன்னு விடக்கூடாது. அதுக்கு எப்படி தெரியும்னு கேட்கிறாருன்னு சொல்லக்கூடாது. இதனால அந்த அக்னிக்கு அதோட சம்பந்தம் இல்லைங்கிற அம்சத்தை தான் நாம திருஷ்டாந்தத்துல எடுத்துக்கணும். அக்னிக்கு என்ன தெரியுமா அப்படின்னு கேட்டா தெரியுமான்னு இல்லை. இந்த அடி வாங்குறது லோகத்துக்கும் தான் தெரியாது. அந்த இரும்புக்கு தெரியுமா நம்ம அடி வாங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு? நம்ம வளைஞ்சு விட்டோம்னு தெரியுமா? அதுக்கு தெரியாது, அது ஜடம். ஆனா பேசுற வழக்கம் இப்படி, இரும்பை அடிச்சு வளைச்சாலும் அந்த அடியோ அந்த வளைவோ நெருப்புக்கு ஏற்படுறது இல்லையே. அதே மாதிரிதான் இந்த ஆத்மஸ்வரூபத்துக்கு இந்த சரீர இந்திரியங்கள் வேலை செய்வதாலேயோ இந்த சரீர இந்திரியங்களை அடிச்சு அடி வாங்கினதுனாலேயோ அதனால ஏற்படக்கூடிய துக்கங்கிறது கிடையாது. அப்ப துக்கம் எங்க வருது? ஆத்மாவில வரலையா, மனசுலதான் வருது. காம சங்கல்போ விஜிகிஷா ஸ்ரத்தா அஸ்ரத்தா திருதிஹி அதிருதிஹி, இப்படி வரிசையா சொல்லிட்டார்லாம். சுகம் துக்கம் எல்லாம் மனசை சேர்ந்தது, ஆத்மாவை சேர்ந்தது ஒண்ணுமே இல்லை. ஆத்மாவில ஒண்ணும் வரல, வரவும் இல்லை, போகவும் இல்லை. ஆக இது எல்லாம் வந்தது மனசுல, வந்தது மனசுல போறது. அதனால ஆத்மாவுக்கு, நிஜமான ஆத்மஸ்வரூபத்துக்கு இதனால எந்த சம்பந்தமும் ஏற்படாது, சுகம் துக்கம் கிடையாது. குடார காதைஹி காஷ்டே சஞ்சேத்யமானேபி அந்தர்வர்த்தி வன்ஹி கிம் காதைஹி சேத்யதே தத்வத். மறுபடியும் அதே வன்ஹி தான் எடுத்துட்டார். முதல்ல இரும்புல அது வியாபிச்சுட்டு இருக்கும் போது அடி வாங்குறது இல்லைன்னு இப்ப மறுபடியும் ஒண்ணு சொல்றார். அதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு, நான் சொல்றேன், அப்புறம் சொல்றேன். இப்பவே சொல்லி விடுறேன். இரும்புல அந்த நெருப்பு நமக்கு கண்ணுக்கே தெரியும். இங்க எரிஞ்சுட்டு இருக்கக்கூடிய கட்டைய சொல்லல, நெருப்பு பிழம்பாக தெரியக்கூடிய அந்த இரும்பை எடுத்து அவன் வளைக்கிறானே, அது திருஷ்டாந்தம். பூர்வ உதாரணத்துல கண்ணுக்கே தெரிஞ்சுட்டே இருக்கு, அது வளைஞ்சா மாதிரி தெரிஞ்சாலும் அக்னி வளையல அப்படிங்கிறதுக்கு அது திருஷ்டாந்தம். இப்ப சொல்லப்படுறது அப்படி இல்லை. எந்த காஷ்டத்தை ஒன்னோட ஒண்ணு தேய்ச்சாக்க நெருப்பு வருமோ அந்த காஷ்டத்துக்கு உள்ள நெருப்பு இருக்கிறதுனால தானே வெளியில வருது. அப்ப உள்ள இருக்கு காஷ்டம், காஷ்டத்துக்கு உள்ள நெருப்பு இருக்கு. ஆனா அந்த காஷ்டத்தை பார்த்தா நெருப்பு தெரியாது.
தேய்ச்சி அரணி நிர்பந்தனம் பண்ணினாதான் அது நெருப்பு வெளியில வருமே தவிர கட்டையை எடுத்து பார்த்தா அது வந்து சுடுவான் அப்படின்னா சுடாது. அதுல தெரியாது, நமக்கு தெரியாது கட்டை இது இல்லையா. அந்த காஷ்டத்தை இவன் வந்து வட்டுறான். கோடாலியை எடுத்துட்டு அடிச்சு, பலமான காஷ்டத்தை நன்னா அடிச்சு அதை வட்டுறானா. நிஷ்டுர குடார காத்தை காஷ்டே சஞ்சேத்தியமானேபி. நிஷ்டுரமா போட்டு அடிச்சு, முரட்டுத்தனமா அடிச்சு அந்த காஷ்டத்தை பிளக்கிறான். அப்படி பிளக்கும் போது அந்தர்வர்த்தி வன்னி, அந்த காஷ்டத்துக்கு உள்ளே மறைஞ்சு இருக்கக்கூடிய அந்த அக்னியானது கிம் காத்தை சேத்தியதே, அந்த அக்னியானது பிளவு பெற்று விடுமோ, அது இதனால பிளந்து சின்னமாக ஆயிடுறதோ, சின்ன சின்னமாகுமோ, ஆகவே ஆகாது. அதுக்கு இந்த அடி உழல அது பிளந்தும் போகாது. காஷ்டம்தான் பிளந்து ரெண்டா போகுமே தவிர அதுக்கு அந்த மாதிரி ஒரு பேதம் வராது. தத்வத் ஆத்மா, சரீரத்துக்கு எத்தனை ஒரு சேதனம் மாதிரி சேதனம் வந்தாலும் கூட அந்த ஆத்மாவுக்கு சேதனம் வர முடியாது. அது அசங்கம், இதோட சம்பந்தப்படாத விஷயம். அதனால இதுக்கு வந்ததுன்னா அதுக்கு வருங்கிறது கிடையாது. இன்னும் ஒண்ணு சொல்றார், தனு சம்பந்தா ஜாதைஹி சுக துக்கைர் லிப்யதே நாத்மா ப்ரூதே ஸ்ருதிரபி பூயோ நஷ்ரன்னன்யோ பிசாகஷீத்யாதி. தனு சம்பந்தா ஜாதைஹி சுக துக்கைஹி. தனுனா சரீரம், தனு சம்பந்தம் சரீரத்துடன் சம்பந்தம். சரீரத்துடன் சம்பந்தம் ஏற்பட்டதாலே ஜாதைஹி உண்டாகின்ற சுக துக்கைஹி, சுக துக்கங்களோடு ந லிப்யதே ஆத்மா, ஆத்மா வந்து ஒட்டுவது இல்லை. சரீரத்தோட சேர்ந்திருக்கு. சரீர சம்பந்தமே முதல்ல கிடையாதுதான். சரீர சம்பந்தம் எப்படியோ அஜ்ஞானத்தால வந்துடுத்து, அஜ்ஞான சம்பந்தம். அப்பனா அந்த சரீரத்துக்கு வரக்கூடியது எல்லாம் இந்த ஆத்மாவுக்கு வரா மாதிரி தெரியுமே தவிர நிஜமாக அந்த சுகதுக்காதிகள் ஆத்மாவுக்கு வராது. சரீரத்துக்கு வரத்த நாம நமக்கு வந்ததாக அஜ்ஞானத்தினால நினைச்சுக்கிறோம். அதுக்கு என்ன திருஷ்டாந்தம் சொல்லுவானா, யோசனாயா பிபாசே சோகம் மோகம் ஜராம் மிருத்து மத்தேதி அப்படின்னு உபனிஷத்து சொல்றது. அதுதான் ஆத்மா அப்படின்னு. நமக்கு பசிக்கிறதா இல்லையா, தாகம் எடுக்குமா இல்லையா, இதை நம்ம யார்ட்டையும் கேட்டோம்னா எல்லாருக்கும் ஆமாம் பசிக்கிறது, பசி எடுக்கும், நமக்கு பசி எடுக்கும், தாகம் எடுக்கும் அப்படிங்கிறது தான் சொல்லுவார். அதே மாதிரி உனக்கு எப்பாவது வருத்தம் ஏற்படுமா ஏற்படாதா, உனக்கு மோகம் ஏற்படுமா ஏற்படாதான்னு கேட்டா ஆமாம் ஏற்படும்னு பதில் வரும். உனக்கு ஜரா முதுமை உண்டா இல்லையா, வருமா வராதா, மரணம் உண்டா இல்லையா, ஆமாம் வரும்னு தானே சொல்லுவா லோகத்துல. இப்ப இருக்கான் யுவாவாவத்தா இருக்கான், அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவன் தான் வயசானவன் ஆயிடுவான், கிழவனா போயிடுவான், அப்புறம் செத்துதான் போயிடுவான். அப்ப இதெல்லாம் உண்டுன்னு தானே சொல்ற. அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கான் லோகத்துல, எல்லாருமே இப்படிதான் நினைச்சுக்கிறான். ஆனா ஸ்ருதி என்ன சொல்லி கொடுக்கறது, உனக்கு பசியும் கிடையாது, தாகமும் கிடையாது, உனக்கு சோகமும் கிடையாது, மோகமும் கிடையாது, உனக்கு ஜரையும் கிடையாது, மிருத்தியும் கிடையாது. ஏன் அப்படி? ஏன்னா அசங்கம். நீ தன்னுடைய சரீரத்துல வரக்கூடிய அந்த கிழத்தன்மை ஜரா இருக்கே, அதை தனக்கு வந்ததாக நீ ஏன் நினைக்கிறேன்னா சரீரத்தை நீ தான்னு நினைச்சுட்டு இருக்க, அதனாலதான் அப்படி தெரியுது. இதுதான் அத்தியாசம்னு சொல்றது. ஆத்மான ஆத்மனோகம் இதரேதர அத்தியாசா. இந்த அத்தியாசம் மாத்திரம் இல்லாம போச்சுன்னா இந்த ஆத்மா ஓட்டவே ஓட்டாது, அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. அதனால தனு சம்பந்தா, சரீரத்தோடு சம்பந்தப்பட்டதாக ஆனத்தினாலே எந்த ஒரு சுகதுக்கங்கள்லாம் ஏற்படுகிறதோ அதோடு ஆத்மாவுக்கு சம்பந்தமே கிடையாது. ப்ரூதே ஸ்ருதிரபி, இந்த விஷயத்தை ஸ்ருதி நமக்கு திருப்பி திருப்பி சொல்லி கொடுக்கிறது. பூயா திருப்பி சொல்றதுதான். அனசனம் நன்யோ அபிஜாகசீதி அப்படிங்கிறது. இந்த சரீரத்துக்குள்ள
ரெண்டு பக்ஷி இருக்கு. ஒரு பக்ஷி சரீரத்தை விருட்சமாக வர்ணிக்கிறது, மரமாக வர்ணிக்கிறது. இந்த மரத்துல ரெண்டு பட்சிகள், அதாவது நம்ம சரீரத்துல ரெண்டு ஆத்மாக்கலாம். ரெண்டு ஆத்மானாட்டக்காரன்னு நீங்க ஆத்மா ரெண்டு அப்படின்னு கேட்காதீங்க, அது சொல்றேன் எப்படின்னு. ரெண்டு ஆத்மா. ஒரு ஆத்மா இந்த சரீரங்கிற விருட்சத்துல ஏற்படக்கூடிய சுக துக்கங்கள்ங்கிற சொல்லக்கூடிய அந்த பலத்தெல்லாம் நல்லா சாப்பிடுறது, அனுபவிக்கிறது. சுகம் துக்கம் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்கு, எல்லாத்தையும் எடுத்துட்டு இருக்கு. இன்னொன்னு வெறும் சாட்சியா அதை பார்த்துட்டே இருக்கான். அதுக்கு சுக துக்கம் கிடையாது, சாட்சியா பார்த்துட்டு இருக்கு. அதுக்கு சுக துக்க அனுபவம் கிடையாது, சும்மாவாவது பார்த்துட்டே இருக்கு. அனசனன்யோ அபிச்சாகசீதி அப்படின்னா நம்ம சரீரத்துல ரெண்டு ஆத்மா, ஒன்னு ஜீவாத்மா, ஒண்ணு அதுக்கு சாட்சியா இருக்கக்கூடிய பரமாத்மா அப்படின்னு சொல்லாமா அப்படின்னு கேட்ட அது முடியாது, அது இல்லை. ஒண்ணு சாப்பிடுறது இன்னொன்னு பாக்குறதுங்கிறது அப்படி இல்லை. இங்க எப்படின்னா ஒரே ஒரு ஆத்மா தான். இந்த ஒரு ஆத்மா சரீரத்தோடு சேர்ந்து தெரியக்கூடியது ஒண்ணு, சரீரத்திலிருந்து விலக்கி பார்க்கிறதுன்னு ஒண்ணு. ரெண்டு திருஷ்டி. கண்ணாடிக்கு முன்னாடி நம்ம நின்றுட்டோம்னா கண்ணாடியை பார்க்க சொல்லுவோம். பார்த்தா நமக்கு இப்ப ரெண்டு தெரிய ஆரம்பிச்சிடும். பிரதிபிம்பம்னு ஒண்ணு, பிம்பம்னு ஒண்ணு. பிரதிபிம்பம் அப்படிங்கிறது கண்ணாடியோட சேர்ந்து தெரியும். கண்ணாடியை விட்டுவிட்டு பிரதிபிம்பத்தை மாத்திரம் பாரு அப்படின்னு சொன்னா அதை பார்க்க முடியாது. கண்ணாடியோட சேர்ந்து தெரிஞ்சாதான் அதுக்கு பிரதிபிம்பம்னு பேரு. இன்னொன்னு பிம்பம். ஆக பிம்பம் பிரதிபிம்பம்னு ரெண்டு இருக்கா, ஒண்ணு இருக்கா? ஒண்ணுதான் இருக்கு. ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. அது பிம்பமும் இல்லை, பிரதிபிம்பமும் இல்லை. இப்ப என்ன ஆச்சுன்னா அந்த கண்ணாடியோட சேர்ந்துட்டு அதுக்கு பிரதிபிம்பம்னு ஒரு பேரு கிடைச்சது, பிம்பம்னு ஒரு பேரு கிடைச்சது. கணக்குல பிம்பம் பிரதிபிம்பம் ரெண்டாவது தெரியுது. ஒன்னே ஒண்ணு ரெண்டா எடுத்துப்போம், ரெண்டாக தெரியுது, ஆகவே ஆகாது. அதே மாதிரி ஒரே ஒரு ஆத்மஸ்வரூபம் கண்ணாடி ஸ்தானத்துல இருக்கக்கூடிய இந்த தேகங்கிற உபாதியோடு சேர்ந்துண்டு ஒரு ரூபத்தையும் அதோடு சேராத ஒரு ரூபத்தையும் கொண்டுள்ளதாக இருப்பதாலே ரெண்டு ஆத்மான்னு சொல்லப்படுறது. வாஸ்தவமா ரெண்டு இல்லை. தேகத்தோடு ஒன்னாக தன்னை பார்த்துட்டு இருக்கக்கூடிய தேக சம்பந்தத்தோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபம் அந்த தேகத்திலே ஏற்படக்கூடிய சமஸ்த சுக துக்கங்களையும் அனுபவிக்கிறது. அதே சமயத்துல அதுல இருந்து விலகி வெறும் சுத்தமா இருக்கக்கூடிய அந்த ஆத்மஸ்வரூபம் அதுக்கு சைத்தன்யம் ஸ்வரூபமா இருக்கிற காரணத்தால சாட்சியாக இருந்துருக்கே தவிர அது அதோட சம்பந்தப்படாமல் இருக்கிறது. இதை சுருக்கி நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. ரேஷ்மணி பிரதீபே தீப்யதி சௌரஸ்து வித்தம் அபஹரதி ஈரயதி வாரயதி வா தம் தீபஹ கிம் ததா ஆத்மாபி நிஹி வேஷ்மணி பிரதீபே தீப்யதி. ராக்காலம், ராத்திரி வேளை அந்த வழக்கை ஏற்றி வச்சிருக்கா. அது பாட்டுக்கு எரிஞ்சுட்டு இருக்கு, எல்லாரும் தூங்கிட்டு இருக்கா. வழக்கு எரிஞ்சுட்டு தான் இருக்கு. பிரதீபே தீப்யதி, வழக்கு இருக்கு. ஒரு திருடன் எல்லாம் திருடிட்டு போறான். சௌரஸ்து வித்தம் அபஹரதி, உள்ளுக்குள்ள நுழைஞ்சு எல்லாரும் தூங்கிட்டு இருக்கா. சௌச்சமா உள்ளுக்குள்ள எதெல்லாம் அவனுக்கு வேணுமோ அதெல்லாம் அபகரணம் பண்ணிட்டு போயிடுறான், திருடிட்டு போறான். இந்த பிரதீபம் இருக்கே அவனுக்கு வெளிச்சம் கொடுத்து உதவுறது. அவனுக்கு வெளிச்சம் இருந்தா நன்னா திருடிட்டு போயிடலாம், அதுக்கு உபயோகமாக இருக்கு. சௌரஸ்து வித்தம் அபஹரதி. இந்த பிரதீபம் பிரதீபம்னா விளக்கு, வெளிச்சத்தை கொடுத்து அப்பா திருடா நீ இந்த மாதிரி திருடிப்போ நான் அவனுக்கு சகாயம் பண்றேன், வெளிச்சம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவனை பிரேரணை பண்ணுறதா இல்லைன்னு சொல்லணும். பிரதீபமானது வெறும் தன்னுடைய சுபாவப்படி வெளிச்சத்தை கொடுத்துட்டு இருக்கே தவிர அது அந்த திருடனை திருட சொல்லல. திருடாதேன்னு சொன்னதான்னு கேட்டா அதுவும் சொல்லல. ஈரயதி வாரயதி வா தம் தீப கிம். இந்த பிரதீபமானது அந்த திருடனை திருட வைக்கிறதா, திருடுன்னு சொல்லி திருட வைக்கிறதா, அல்லது திருடாதேன்னு சொல்லி அவனை திருடத்துல இருந்து நிவர்த்தியாவது பண்ணி வைக்கிறதா? ரெண்டும் இல்லை. ந ஈரயதி ந வாரயதி. அதே மாதிரிதான் இந்த ஆத்மா. சரீரங்கள் வேலை செய்யறதுக்கு ஆத்மா சொல்லிதான் வேலை செய்யறதுன்னு நம்ம சொல்லிட்டு இருப்போம். எனக்கு அப்படி தோன்றது, அதனாலதான் நான் அப்படி பண்ணினேன் அப்படின்னு சொன்னாக்க அது ஆத்மா ஒன்னும் சொல்ல.
இவனா பண்றான், ஆத்ம சாநித்தியத்துல ஆத்மா சொன்னதாக பேர் வச்சுட்டு இவன் சொல்றான். பல இடத்துல அப்படி நடக்கும். ஒரு பெரியவருடைய பேரை சொல்லிட்டு அவர் சொல்லி பண்ற மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பண்ணிடுவான். இவன் தான் பண்றேன்னு சொன்னா மதிப்பு இருக்காதுங்கிறதுக்காக அவருடைய பேரை சொல்லிடுவான். அந்த மாதிரி ஆத்மா சொல்லிதான் எல்லாம் நடக்கிறது, ஆத்மா தான் கர்த்தா அப்படின்னு இவன் லோகத்துல ஒரு பிரசித்தியை உண்டு பண்றானே தவிர ஆத்மா கர்த்தா இல்லை. அது பிரதீபம் போல. அதனுடைய பிரதீபம் விளக்கு நமக்கு வெளிச்சத்தை கொடுத்ததுனாலதானே அவன் கரெக்டா அந்த தனம் உள்ள இடத்தை கண்டுபிடிச்சு திருடிந்து போனா திருடன் அப்படிங்கிறதுனாலே பிரதீபம் தான் திருட்டுக்கு காரணம் அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாதே. அப்ப அதே மாதிரிதான் ஆத்மஸ்வரூபம் இருந்தா தான் இதுகள்லாம் வேலை செய்யறதுங்கிறதுக்காக ஆத்மஸ்வரூபம் தான் அந்த வேலையை செஞ்சதுன்னு சொல்றதும் நியாயம் இல்லை. அதுவும் அது அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொல்றார். அதுக்கு அடுத்தது கேஹாந்தே தெய்வவசாத் கஸ்மின்சித் சமுதிதே விபன்னேவா தீபஹ துஷ்யதி அதவா கித்யதி கிம் தத்வத் ஆத்மாபி. இதுவரையில் வந்த ஸ்லோகங்கள்ல அந்தந்த காரியம் தேக இந்திரியங்கள் மூலமாக நடக்கிறதே, அதுக்கு ஆத்மா ஒன்னும் கர்த்தா ஆக முடியாது, இது சொல்லி நடக்கல, அதனால காரயிதாவும் ஆக முடியாது அப்படிங்கறத சொன்னோம். இப்ப என்ன சொல்றார் இந்த 138வது ஸ்லோகத்துல எப்படின்னு சொன்னா, ஆத்மாவுக்கு அந்த பலத்தோடு கூட சம்பந்தம் இல்லை, கர்த்தாவும் இல்லை போக்தாவும் இல்லை. இந்த சுகதுக்கத்தையும் ஆத்மா அனுபவிக்கிறது இல்லை, அதுவும் அனுபவிக்கிறதாக நமக்கு ஒரு பிரமை. அது எப்படின்னு சொல்றார் ஒரு திருஷ்டாந்தம் கொடுத்து. கேஹாந்தே வீட்டுக்கு உள்ளே, தெய்வவசா ஒரு வீடு இருக்கு, அந்த காலத்துல பெரிய குடும்பங்கள்லாம் அங்க வாசம் பண்றது. அந்த வீட்டில ஒரு குழந்தை பிறக்கும், அதே சமயத்துல ஒரு பெரியவர் வயசானவர் இறந்து போவார், எல்லாம் சேர்ந்து நடக்கும். தேகாந்தே தெய்வவசாத் கஸ்மின்சித் சமுதிதே, ஏதோ ஒரு குழந்தை பிறந்திருக்கு, சமுதாயம்னா உண்டானது, பிறந்ததுன்னு அர்த்தம். விபன்னேவா அல்லது யாரோ ஒருத்தர் காலமாயிட்டார். இது எல்லாம் பிறக்கறச்சே அங்க ஒரு தீபம் இருக்கு, வெளிச்சத்துல பிறக்கிறது. மறிக்கிற போதும் அங்க விளக்கு எரிஞ்சுட்டு இருக்கு, விளக்கு போட்டு வச்சிருக்கான். அப்படின்னா குழந்தை பிறந்ததுனால வரக்கூடிய சந்தோஷம் அந்த தீபத்துக்கு இருக்குமா, அல்லது அந்த முதியவர் வயசானவர் காலமாயிட்டாரேன்னு சொல்லி வருத்தமாவது அந்த தீபத்துக்கு இருக்குமா? பிரகாசத்துக்கு கிடையாது. தீப துஷ்யதி அதவா கித்யதி கிம். இந்த குழந்தை பிறந்ததுக்காக ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த தீபம், அதுக்கு சந்தோஷம் வந்துடுத்து அப்படி சொல்ல முடியுமானா முடியாது. இவர் போனதுனால வருத்தமா இருக்குன்னு சொல்லலாமா? அதுவும் சொல்றதுக்கு இல்லை, தீபத்துக்கு கிடையாது. ஒரு வித்தியாசமும் இல்லை, அது வாடிக்கை எரிஞ்சுட்டே இருக்கு. இவன் செத்தத்துக்கும் இன்னும் ஒரு குழந்தை பிறந்ததுக்கும் அது ஒன்றும் வித்தியாசத்தை அடையலை, எந்த பேதத்தையும் அடையலை. அதே மாதிரிதான் ஆத்மா, ஆத்மாவில எந்த வித்தியாசமும் இல்லை. நாம நினைக்கிறோம் இல்லையா, இதே உதாரணத்தை அப்படியே எடுத்து விடலாம். குழந்தை பிறந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு, அனுபவிக்கிறார் சந்தோஷத்தை. அதே மாதிரி ஒருத்தர் இவ்வளவு நாள் இருந்தார் போயிட்டாருன்னு சொன்னா மனசுக்கு வருத்தமா இருக்கு. மனசுக்குன்னு சேர்த்து சொல்லிட்டேன், ஏன்னா மனசுக்கு தான் வருத்தமா இருக்கு, ஆத்மாவுக்கு இல்லை. ஆத்மா சாட்சியாக சைத்தன்ய ஸ்வரூபமாக இருக்கு. அதுக்கு இவர் போனதுனால ஒரு வருத்தமோ, ஒரு குழந்தை புதுசா பிறந்ததுனால ஒரு சந்தோஷமோ கிடையாது. இது எல்லாம் மனசுக்கு தான் உண்டு. மனசு ஆத்மாவுடைய சாநித்தியம் இல்லாம ஜடம், ஒன்றும் முடியாது, பிரயோஜனம் இல்லை. ஆத்மாவுடைய வெளிச்சத்தை வாங்கிட்டு, அந்த சைத்தன்ய பிரகாசத்தை வாங்கிட்டு மனசு வேலை செய்யுது. ஆக இந்த மனசு இருக்கே, இது குழந்தை பிறந்ததுனால ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கிறது, அதனால அது குதூகலமாக இருக்கு. அதே மாதிரி ஒருத்தர் காலமாயிட்டாருன்னு சொன்னா இதுக்குதான் வருத்தமா போயிடுறது. ஆக இந்த சந்தோஷமும் வருத்தமும் ரெண்டுமே மனோதர்மங்களே தவிர ஆத்ம தர்மங்கள் கிடையாது. இப்ப நான் சொன்னேனே ஒரு ஸ்ருதி வாக்கியம், யோசனாயா பிபாசே சோகம் மோகம் ஜராம் மிருத்யு மத்தேதி அப்படின்னு. இது மனோதர்மம் தான் இது எல்லாமே தவிர இத ஆத்ம தர்மம்னு சொல்லக்கூடாது. சோகமும் மோகமும் இது மனோதர்மம்.
சரீரம், மனசு, இந்திரியங்கள், மற்ற பஞ்ச பிராணங்கள், இது எல்லாம் நமக்கு இந்த சரீரத்துக்குள்ள வேலை செஞ்சுட்டு இருக்கு. ஸ்தூல சரீரமும் இதுகளோட சேர்ந்துட்டு வேலை செய்யறது. இப்ப நம்ம நடக்கணும், இங்கேருந்து சங்கல்பம் பண்ணி இங்கேருந்து அவ்வளவு தூரம் நடந்து போயிட்டு வரோம். நடந்து போயிட்டு வரணும் அப்படின்னு சொன்னா இங்க எது சங்கல்பம் பண்றது? இந்த சரீரம் தானே எழுந்துட்டு நடந்து விடுறதா, நடந்து போயிடுறதான்னு கேட்டா இல்லைன்னு தான் நம்ம சொல்லணும். இது தானே நடக்கல, தானே இது பேசல, தானே எல்லா காரியத்தையும் பாக்குறது அப்படின்லாம் சொல்ல முடியாது. அப்ப இது கூட இன்னும் ஒண்ணு இருக்கு. அதனாலதான் இது பேசுறது, நடக்கிறது, பார்க்கறது, எல்லாம் பண்றதுன்னு சொல்லணும். அப்ப அது என்னதுன்னு சொன்னா அது ஆத்மஸ்வரூபம். அப்படி சொன்னா அதுதான் எல்லாம் செய்யறதுன்னு வந்துவிடாதா அப்படின்னு கேட்டா அதுதான் இல்லைன்னு சொல்லணும். இவ்வளவு தூரம் விவகாரம் பண்ணினத்துக்கு, இவ்வளவு தூரம் பண்ணினத்துக்கு என்ன விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு கேட்டா, அந்த ஆத்மஸ்வரூபத்துடைய சைத்தன்யம் இருக்கிறதுனால தான் இதுகள் வேலை செய்யறதுங்கிறதுல ஒரு விபரீதத்தையும் கிடையாது. அப்படிதான் அந்த ஆத்ம சைத்தன்யம் இருக்கு, இல்லாட்டா இதுகள் ஒன்றும் பண்ண முடியாது, வேலையே செய்யாது சரீரமோ இந்திரியமோ. ஆனா ஆத்ம சைத்தன்யம் இருக்கிறதுனால இது வேலை செஞ்சதுக்காக ஆத்மாவை கர்த்தா போக்தான்னு நினைக்கிறது கிடையாதுன்னு சொல்றது. ஆத்மா கர்த்தாவும் இல்லை போக்தாவும் இல்லை. அதுக்காகத்தான் இத்தனை திருஷ்டாந்தங்கள் கொடுத்தார். இத்தனை திருஷ்டாந்தங்கள்லையும் அந்தந்த காரியம் நடக்கிறதுக்கு அந்த திருஷ்டாந்தமாக சொல்லப்பட்டது காரணமாக ஆயிடுத்து, ஹேத்து ஆயிடுறது. ஆனா அந்த காரியத்தினால வரக்கூடிய பலத்தோடு சம்பந்தப்படலே அப்படிங்கிறது இங்க சொல்ற மாதிரி ஆத்மஸ்வரூபமும் எல்லா விஷயத்துக்கும் சாட்சியாகத்தான் இருக்கு. எது சாட்சியா இருக்கோ அதுதான் ஆத்மஸ்வரூபம்னு நீ புரிஞ்சுக்கணும். எது அதோட சம்பந்தப்பட்டு கர்த்தா போக்தான்னு நினைக்கிறதோ அது ஆத்மஸ்வரூபம் இல்லை, அது சுத்தமான ஆத்மஸ்வரூபம் கிடையாது, அது உபாதி கலந்து ஆத்மஸ்வரூபம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஆமா, இந்த பிரகரணம் எதோட முடிஞ்சு போடுது? கர்த்தத்துவ போக்திருத்துவ பிரகரணம். அடுத்த பிரகரணத்தை நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம்.